நாளுக்கான தலைப்பாக நாம் என்ன பார்க்கிறோம்னா மரத்தின் மீதான வழித்தடம். ரைட்டா? மரத்தின் மீதான வழித்தடம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. இதுல நமக்கு தெரிந்து கொள்கின்ற பேக்ரவுண்ட், அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகேயு என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஆயக்காரரின் தலைவர். ஆயக்காரர் அப்படின் போது நமக்கு அது புதிய வார்த்தை. நம்ம வார்த்தையில சொல்றோம்னா வரி வசூலிக்கிறவர்கள். ரைட்டா? நம்ம ஊர்ல வந்து இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் வருவாங்க, வரி போடுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வீடு வரி, நிலத்து வரி, அப்புறம் தண்ணி வரி, மற்றபடி இந்த கரண்ட்டுக்கு வரி போடுவாங்க. எல்லாவற்றுக்கும் வரி வசூலிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ரைட்? அப்படிப்பட்ட வரி வசூலிக்கிறவர்களுக்கான தலைவர் தான் யாருன்னா நம்முடைய சகேயு. ரைட்? அந்த முதல் வசனத்தை வாசிங்க. ரைட்? இப்ப இயேசு ஆண்டவர் எந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் எரிகோ. எரிகோ என்பது ஒரு செல்வ செழிப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம். ரைட்டுங்களா? நல்லா பணம் புரளக்கூடிய ஒரு பணம். இயேசு பண்ண மிக முக்கியமான வேலை என்னன்னா, முதல்ல ஒரு வரி வசூலிக்கிறவரை கூப்பிட்டார். அவர் யாரு? மத்தேயு. ஆயக்காரனாகிய மத்தேயு. அவர் எந்த ஊர்ல வரி வசூலிச்சிருந்தாரு? கலிலேயாவா? கரெக்டா? கலிலேயாவில் வரி வசூலிச்சிட்டு இருக்காரு. யாரு? மத்தேயு. இவர் எங்க வரி வசூலிச்சிட்டு இருக்கிறாரு? எரிகோ. இது ரெண்டுமே யூதர்களுடைய பணத்தை அதிகமாக வரியாக எடுத்து ரோமருக்கு கப்பம் கட்டக்கூடிய பகுதிகள். சரிங்களா? ஏற்கனவே ஒண்ணு யார் காலி பண்ணிட்டாரு? இயேசு காலி பண்ணிட்டாரு. யாரை வச்சு? மத்தேயு வச்சு. ரைட்டுங்களா? இப்ப அடுத்தது ரெண்டாவது இப்ப எந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறாருன்னா எரிகோவுக்கு வந்திருக்கிறார். எரிகோ பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு சமவெளியாகவும் நல்ல செழிப்பு நிற்கிறதாகவும் எருசலேமுக்கு போகும் வழியிலும் யோர்தான் நதி ஓரமாகவும் இருக்கக்கூடிய பகுதி. அதோடைய கிழக்கு பகுதியில என்ன ஓடுதுன்னா யோர்தான் ஓடுது. அதே போல இதை தாண்டிதான் எங்க போக முடியும்? எருசலேமுக்கு போக முடியும். அதனாலதான் இவர் நல்ல சமாரியன் கதையில என்ன வருது? எரிகோவுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து எங்க போயிட்டு இருக்காரு? எரிகோ. எங்க? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போயிட்டு இருக்கிறாரு. யாரு? அந்த மனுஷன், அடிபட்டு இருக்கிற மனுஷன் எங்க போறாரு? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ வந்து ஒண்ணு எரிகோல இருந்து எருசலேம் போகணும். எருசலேம் வந்து மலை, இது வந்து எரிகோ வந்து சமபூமி. ரைட்டுங்களா? இப்போ இந்த சமபூமி செழிப்பு நிறைந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். இவங்களுடைய மிகப்பெரிய தொழிலே இந்த பனை தான். பாம் ஃபாரஸ்டும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய பேரீச்ச மரங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் நகரமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு என்ன சொல்லுவாங்க, த சிட்டி ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இது இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட்? இங்க நமக்கு அடிஷனலான குறிப்பு என்னன்னா, இந்த ஆயக்காரன் யாரு? லேவி என்ன சொல்லப்பட்ட யார்? அவரு மத்தேயு. யூதா யாரு? இயேசு அழைத்த சீடர்களில் ஒருவரான ஆயக்காரன் யாரு? மத்தேயு. இவர் இயேசுவை அழைக்கும் போது இவர் என்ன பண்றாரு? இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுக்கிறாரு. அந்த விருந்துல யார் கலந்திருக்கிறாங்க? நிறைய ஆயக்காரர்கள் கலந்திருக்கிறாங்க. அப்போ இயேசுவுக்கும் ஆயக்காரர்களுக்கான உறவு ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டுங்களா? இந்த இடம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய குறிப்பா இருக்கிறது. இயேசு அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல நிறைய ஆயக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல சகேயு யாரை மிஸ் பண்ணிருக்கலாம்? இயேசுவை மிஸ் பண்ணிருக்கலாம். அங்க வந்தவங்க சகேயு கிட்ட சொல்லிருக்கலாம், ரைட்டா? நாங்க இயேசு ஒருத்தர் பார்த்தோம், அவர் வந்து நம்ம இவரை கூப்பிட்டாரு. யாரு கூப்பிட்டாரு? மத்தேயு கூப்பிட்டாரு. மத்தேயு என்ன பண்ணிட்டாரு? அவ்வளோ பெரிய, அதாவது இது எப்படின்னா ஒரு கலெக்டர் பொசிஷன். எது? ஆயக்காரன் என்பது, ஆயத்துறையின் தலைவன் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலெக்டருக்கான பொசிஷன். கவர்மெண்ட் கஜானா, நல்ல பணம்.
10 ரூபாய்க்கு 20 ரூபா வட்டி வாங்கினா கூட என்ன பண்ணிருக்கலாம், எடுத்து வீட்டை என்ன பண்ணிருக்கலாம், நிரப்பி இருக்கலாம். அதானே இவர் சொல்றாரு நம்ம சகேயு, ஒரு இடத்தில் நான் அநியாயமாக வரி வசூலித்து இருந்தால், அப்ப அநியாயமா என்ன பண்ணிருக்கிறாங்க, வரி வசூலிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு மீதி என்ன பண்ணிருக்கலாம், நம்ம எடுத்து வச்சிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய செழிக்கக்கூடிய ஒரு தொழில், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் தான் இது இந்த ஆயத்துறை. அப்போ இவங்க எல்லாம் வந்து யாரை பத்தி பேசியிருக்கலாம், இயேசுவை பத்தி பேசியிருக்கலாம். அப்ப சகைவு அந்த வாய்ப்பை என்ன பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு, அவங்க இருக்கிற பகுதி வேற, இவங்க இருக்கிற பகுதி வேற. இவர் எங்க இருக்கிறாரு, எரிகோல இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட இயேசு வருகிறார் என்கின்ற செய்தி யார் கேள்விப்படுகிறார், சகைவு கேள்விப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது, இந்த வீட்டை பொறுத்த மட்டும் இந்த வீடு வந்து ஒரு பெரிய வீடா இருக்குது. யாருடைய வீடு, இந்த மத்தேயுடைய வீடு. எல்லாருக்கும் என்ன பண்றாரு, அவரு விருந்து கொடுக்கிறார். நல்ல பெரிய விருந்து கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்கிறது அப்படின்னா, அப்ப இவங்க வந்து வெல்த்து தான், பயங்கர பணம் செழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார், தூக்கி போட்டு யார் பின்னாடி வந்துட்டாரு, இயேசு பின்னாடி வந்துட்டார். இப்ப அதே மாதிரி இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். இவர் பேர் வந்து சகை. இவரும் நல்ல பணத்தை வைத்திருக்கிறவர். ஏன்னா இவரும் என்ன பண்றாரு, வீட்டுல விருந்து வைக்கிறாரு. யாருக்கு விருந்து வைக்கிறாரு, இயேசு. நம்ம விருந்து வைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமா நினைக்கிறோம். அவங்க விருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண விருந்து போல இருக்கும், தடவு புடலா இருக்கும், திராட்சை ரசம், அது இது எல்லாமே இருக்கும். அடுத்தது, நம்ம புரிந்து கொள்கின்ற ஒரு மிக முக்கியமான காரியம், சகைவை பொறுத்த மட்டும் சகைவு வந்து சந்தோஷமா இல்லை. சகைவு என்னவா இல்லை, சந்தோஷமா இல்லை. அதனால்தான் அவர் யாரை தேடி வருகிறார், இயேசுவை தேடி வருகிறார். இரண்டாவது காரியம், அவர் தனிமையில் இருக்கிறார். யார் தனிமையில் இருக்கிறார், சகைவு. ஏன் சகைவு தனிமையில் இருப்பார்? அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, யாருமே நேசித்து இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, குள்ளமால ரெண்டாவது கதை, அவர் வந்து செய்யற தொழில். ஏன் அப்படின்னா, ஐயோ இவன் வந்து என்னது, அநியாயத்துக்கு வசூலிக்கிறவன், இவன் வந்து மோசமானவன், இவன் வந்து யாருக்கு வேலை செய்யறான், ரோமருக்கு வேலை செய்யறான். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்ப இவன் என்ன பண்றான், திருடி அங்க கொடுக்கறான். அப்படின்றதுனால யார் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சகைவை விருப்பாங்க. இப்ப கூட நம்ம இப்போ போலீஸ் இருக்கிறாங்க, நம்ம கூடயே ஒருத்தர் பச்சின்னு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் அவர் போலீஸ் ஆயிடுவாரு. அப்புறம் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண மாட்டோம், கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸா இருந்துடும். காரணம் ஒரு பயம், ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, ஏதாவது இதாயிடுமோ அப்படின்ற ஒரு இது நெருடல் இருக்கும்ல. அது போலதான் சகை இடத்துல சேரும்போது எல்லாருக்கும் அந்த நெருடல் இருக்கிறது. இன்னொன்னு ஒரு காரியம், சகைவை எல்லாரும் வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வரியை வெறுக்கிறாங்க. எந்த வரி, ரோமர்கள் இவங்க மேல போட்டிருக்கிற வரி, தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் உடம்புல உன் தலை இருந்தாலே நீ என்ன பண்ணணும், வரி கட்டணும். கட்டாயம் கட்ட வேண்டிய வரியில முதல் வரி தலைவரி. நான் உயிரோடு இருக்கிறேன், என் கழுத்து மேல தலை இருக்குதுனால நான் என்ன பண்ணணும், வரி கட்டணும். எனக்கு முதல் குழந்தை பிறந்தா வரி கட்டணும், நான் வீடு வாங்கினா வீடு கட்டினா வரி கட்டணும், நான் முதல்ல விதைச்சா வரி கட்டணும், விதைச்சது முளைச்சா வரி கட்டணும், அறுத்தா வரி கட்டணும், அறுத்தது வித்தா. அப்ப எவ்வளவுதான் வரி கட்டுவாங்க, எல்லாவற்றுக்கும் வரி. சாலைக்கான வரி, இது அது இதுன்ட்டு எப்படியெல்லாம் மக்களை வரி போட்டு சுமை சுமத்த முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யறாங்க. ஒன்னுல பெரிய உதாரணம், அந்த அகஸ்தராயன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இவரு ஜோசஃபியும் மரியாதையும் என்ன சொல்றாங்க, வந்து குடிமதிப்பு எழுத சொல்றாங்க. நம்ம ஊர்ல என்னது, சென்சஸ். ஏன் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னா, ரெண்டு காரியம். ரோமர்கள் ஏன் எடுப்பாங்கன்னா, முதல் காரியம் வந்து அவங்களுக்கு ஆர்மி இருக்குல்ல, மிலிட்ரி இருக்குல்ல, அந்த மிலிட்ரியில ஆள் எடுப்பதற்காக எத்தனை ஆண் மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இது பண்றதுக்காக அவங்க வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க. ஆனா யூதர்களுக்கு இவங்க எடுக்கிற சென்சஸ்க்கு ரெண்டு காரியம். ஒரு காரியம், அவங்கள எவ்வளவு வரி செலுத்த முடியும், அவங்க கிட்ட எவ்வளவு வரி செலுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்வதற்கு தான் இந்த சென்சஸை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிட்ட கூட கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, வரி செலுத்தணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, யார் வரி செலுத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. சொந்த ஜனம் ஏன் வரி செலுத்தணும் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்ற, நீ இப்போ என்ன பண்ணு, வலையை போடு, அதுல ஒரு மீன் இருக்கும், அது வாயத்தர, அதுல என்ன பண்ணும், காயின், அது எத்தனை என்ன பண்ணு, வரிய கொடுத்துரு. அப்போதான் சொல்றாரு, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும். இவருக்கு இந்த வரி சிஸ்டமே யாருக்கு பிடிக்கல, இயேசுவுக்கு சுத்தமா பிடிக்கல.
அதனாலே மக்களும் என்ன பண்றாங்க, பொதுவாக மக்களுக்கும் ஒரு வெறுப்பு தான். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ராவும் பகலுமா உழைக்கிறோம், நம்ம உழைச்ச உழைப்புல நம்ம ஏன் அடுத்தவனுக்கு கப்பம் காட்டணும், வரி கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ரைட். அதனாலே மக்கள் யாரை வெறுக்கிறார்கள்னால் அருமையான சகைவை வெறுக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது சகையுடைய அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அவருடைய அந்த விருப்பம். நம்ம சின்ன வயசுல யார் அந்த இயேசு பார்க்க, அந்த பாட்டுக்கே யாரு, இவர் தான் அடித்தளமே. ஏசு யாருப்பா, அவர் யாரு, எல்லாரும் அவரை பத்தி சொல்றாங்களே, அவரை நான் என்ன பண்ணினோம், எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன்ல அந்த கூட்டத்துக்குள்ள போறார். ஏன் ஒரு கூட்டத்துக்குள்ள போய் முண்டி அடிச்சு போல அப்படின்னா 2 காரணம். ஒன்னு, அவரு குள்ளமா இருக்கிறார். இன்னொன்னு, இதான் சாக்கு, 2 குத்து குத்திடலாம். என்னது இதான் சாக்கு, சகை என்ன பண்ணலாம், 2 குத்து குத்திலாம் யார் முடிவு பண்றாங்க, மக்கள் முடிவு பண்றாங்க. ஏன்னா இவ எப்ப சிக்குவான்னு எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ரைட். உயிர் பயம் ஒண்ணு, இன்னொன்னு அவர் என்னவா இருக்கிறாரு, குள்ளமா இருக்கிறார். இந்த 2 காரணமும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, என்னை பொறுத்தவரைக்கும் முக்கியமான காரணம்னா மக்கள் மீதான பயம்தான் அவருக்கு. எங்க அந்த கூட்ட நெரிசல்ல தன்னை நெரிச்சிருவாங்களோ, தன் மீது வன்மத்தை இது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம்தான் சகைவுக்கு இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் சகையுடைய விசுவாசம். அதுக்காக அவர் எடுக்கின்ற முயற்சி. அவர் அந்த அந்த ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாரு. உங்க ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ திடீர்னு ஒரு பனை மரத்துல ஏறுறாரு வச்சுக்கல, அந்த ஊரே என்ன பண்ணும், வேடிக்கை பார்க்கும். ஏன்னா அவர் பதவி என்ன, அவர் அதிகாரம் என்ன, அவருக்கு அவருடைய தோரணை என்ன, எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி போட்டாரு. அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. எப்படியாவது நான் அந்த மரத்துல ஏறினோம், நான் மரத்துல ஏறிட்டா யாரை பார்த்தனும், இயேசுவை பார்த்தோம். அப்போ இந்த மரம் என்பது, இதை நான் எதை கனெக்ட் பண்ண விரும்புறேன்னா சிலுவையோடு கனெக்ட் பண்ண விரும்புறேன். அந்த சிலுவை மரம் இயேசு எப்படி கண்டடைய செய்கிறதோ, இந்த மரம் எந்த மரம், இவர் ஏறக்கூடிய காட்டத்தி மரம். இந்த மரம் என்பது இயேசுவையும் சகையும் கனெக்ட் பண்ணுறதா இருக்குது. இயேசு சகையும் இயேசை பார்க்கணும்னு இருக்கிறாரு, ஆனா இயேசு சகைவை ஏற்கனவே பார்த்துட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சகைவு இயேசு அப்பதான் பார்க்கணும்னு முயற்சி பண்றாரு, ஆனா இயேசு என்ன பண்ணிட்டுக்கிறாரு, சகைவை ஏற்கனவே பார்த்துரு. அப்போ கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கிறவரா இருக்கிறார். அவரு யாரு பேர் நல்லா கேட்கல, சகைவே கீழே. நீங்க வாசிங்களேன் இப்போ ஒரு வசனம் இல்ல, முதல் வசனத்துல போல நம்ம அந்நகர் வழியை போய் கொண்டிருந்தார். அங்கு சகேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சகேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியை தான் வரவிருந்தார். ரைட். இயேசு எந்த வழியாய் போகிறார் என்பதை சகையு என்ன பண்றாரு, முன்கூட்டி அறிந்திருக்கிறார். அவர் குள்ளமா இருந்ததுனால அவரை பார்க்க முடியல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ரைட். அடுத்தது அவர் முன்பாகவே ஓடி போய் இந்த வழியா தான் சாமி வரப்போறாரு, நான் என்ன பண்ண போறேன், அவரை பார்க்க போறேன்றது அந்த காட்டத்தி மரத்தில் அவர் ஏறி நிற்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ரைட். அடுத்ததாக வாசிங்க. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சகேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். ரைட். இயேசுவுக்கு சகேயுவை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். காரணம், சகேயு பிரபலமான ஒரு மனிதராக இருந்திருக்க கூடும். ஏன் அப்படின்னா அவர் அவருடைய செய்கிற தொழில், அதனால இயேசு அவர் கண்டறிஞ்சிருக்கிறார். இன்னொன்னு அவர் அவர் குறித்து இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கின்ற உண்மையை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். அடுத்ததாக 4ஆம் வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ரைட். இது இந்த மரத்துக்கு முன்பாகவும் மரத்துக்கு பின்பாகவும் 2 நிலைப்பாடு சகையுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். மரத்துக்கு முன்பாக குழப்பம், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்வு யாருக்கு இருக்கு, சகைவுக்கு இருக்கு. ஆனால் அந்த மரத்தின் அனுபவத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, மிக சந்தோஷமாய் இறங்கி வரார். ரைட். அடுத்தது, தனிமையில் இருக்கிற சகையுடைய வீட்டிற்கு ஒருத்தர் வரன்னு சொல்லி இருக்கிறார். ரைட்டா. அவர் யார் என்றால்
இயேசு. தான் யாரை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தவர், யாரை பார்க்க அந்த மரத்தின் ஏறினவர், அவரே அவர் வீட்டுக்கு வரவும் அவரோடு சாப்பிடவும் அவர் ஆயத்தமாக இருக்கும்போது சகேயுடைய வாழ்க்கை அந்த மரத்துக்கு முன்பாகவும் மரத்துக்கு பின்பாகவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கண்ணார பார்க்க முடிகிறது. ரைட்டுங்களா? இப்போ இந்த சகேயுடைய அந்த உறுதிப்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளோ திரளான மக்கள் இருந்தாலும், எப்படியாவது நான் இயேசுவை பார்த்தணும். இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சிட்டா போதும், சர்ச்சுக்கு வராம போயிடலாம். ஏதாவது ஒரு சின்ன காரணம் வந்தா போதும், பைபிள் படிக்காம போயிடலாம். ஏதாவது ஒரு சின்ன காரணம் இருந்தா போதும், ஜெபம் பண்ணாம போயிடலாம். ஏதாவது சின்ன காரணம் இருந்தா போதும், இயேசுவை தேடாம போயிடலான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா சகேயுடைய வாழ்க்கையில எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் அவருக்கு மார்பாக இருந்தாலும், அத்தனையும் சகேயு தள்ளி போட்டு இயேசுவை பார்ப்பதற்காக உறுதியோடு அவர் நிற்கிறார் பாருங்க. அதுக்கு பேரு தான் அந்த பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது அந்த உறுதியாய் நிலைத்திருப்பதிலே, இயேசுவை அறிந்து கொள்வதற்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகள். உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மரத்தில் ஏறி நின்று சாமியை பார்க்கறது வேற கதை. இவ்வளோ அதிகாரம் இருக்கிறவன், இவ்வளோ பணம் இருக்கிறவன், இவ்வளோ செல்வந்தன், அவங்ககிட்ட ஒரு 100 பேர் கூட வேலை செய்யலாம், அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறவன் ஒரு மனுஷரை பார்ப்பதற்காக இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறாரு. உண்மையிலே அது நமக்கு வியப்பாக இருக்கிறது சகேயுடைய உறுதிப்பாட்டு. அடுத்தது அந்த உறுதிப்பாட்டு தான் சகேயுக்கு என்ன கொடுக்கிறது என்றால் கிருபை கொடுக்கிறது. ஆண்டவர் சகேயுவை தேடி வந்தது அவன் நல்லவன்றதுக்காக அல்ல, அவன் மேல இருந்த ஆர்வம், இன்னொன்னு கடவுள் அவன் மீது வைத்த கிருபை, அன்பு. அதுதான் 2வது குறிப்பு, கிருபையின் வழித்தடம். நாம் நீதிமானாய் இருப்பதனால் கர்த்தர் நம்மை நேசிக்கல, பாவிகள் என்று கர்த்தர் உணர்ந்ததுனாலதான் நம்மை நேசிக்கிறார். இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. நல்லா இருக்கிறவனுங்க, அந்த கூட்டத்துல நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, அங்க நல்லா இல்லாம இருக்கிறது யாருன்னா சகேயு தான். அப்போ ஆண்டவர் என்னை தேடி வருகிறார், என்னை சந்திக்க வருகிறார் என்பதற்கு, என்னை பார்க்கிறார் என்பதற்கு, ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார் என்பதற்கு என்னுடைய நல்ல செயல்பாடுகளோ, என்னுடைய நல்ல குணாதிசயங்களோ, என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் அல்ல, அவர் என் மீது வைத்திருக்கிற கிருபை தான். அப்போ சகேயுவை ஆண்டவர் தேடி போனதுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட், இந்த வசனத்தை வாசிங்களேன், 5ஆம் வசனத்தை. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ரைட், ஆண்டவர் சகேயுவை பார்த்து, சகேயு நீ மனம் மாறு. என்னது? நீ மனம் மாறு, நீ பாவி, நீ என்ன பண்ற, அநியாயத்துக்கு வட்டி வாங்க, அநியாயத்துக்கு வரி வசூலிக்கிற, நீ சரியில்லை அப்படின்னு சொல்ல, மாறாக என்ன சொல்ற, சகேயுவே இறங்கி வா. அப்போ இங்க ஒரு அழகான ஒரு டாக்டிஸை ஆண்டவர் யூஸ் பண்றார். அவனை ஒண்ணுமே திட்டல, அவனை ஒண்ணுமே சொல்லல, அவன்கிட்ட எந்த நற்செய்தியும் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, தன் அன்பை சகேயு இடத்துல காட்டுறார். சகேயு மனம் மாறுகிறார். இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு ஆயுதம் அன்பு தான். அவர்கிட்ட வேற ஒண்ணுமே சொல்ல, நீ இறங்கிவா, நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்றது தான். அப்ப அந்த ஒரு செயல் சகேயுவை மனமாற்றம் அடைய செய்கிறது. அவருக்கே ஒரு கில்ட் ஆயிடுச்சு, நான் ஒரு பாவி. இயேசு மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவர் பாவிகளோடு போஜனம் பண்றாரு. யார் அந்த பாவினா? ஆயக்காரர்கள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கூட சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட், நீர் ஆயக்காரரோட சாப்பிடுறீங்க, நீங்க பாவிகளோடு பந்தி இருக்கிறீங்க, நாங்க பாவிகளோடு என்ன பண்ண மாட்டோம், பந்தி இருக்கும். ஏன்னா இவங்க எதை கனெக்ட் பண்றாங்க? சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் இல்லாமல் பரியாசக்காரர் இடத்துல உட்காரும். அப்போ அதுதான் சொல்றாங்க. அப்ப நீ என்ன பண்ற, பாவியோட உட்காரியே, நீ கட்டளையை மீறியே அப்படின்றார். அப்ப ஆண்டவர் இங்கேயும் பாருங்க, அவர் அந்த பாவியோட வீட்டுக்கு தான் போறாரு. கண்டிப்பா யாரும் அவர் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. யார் போயிருப்பாங்க? ஆயக்காரர்கள் தான் போயிருப்பாங்க. இந்த யூதர்கள் அவங்க ஒரு மனிதர்களாக என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மதித்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாவியான சகேயுவை ஆண்டவர் எந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணல, குற்றப்படுத்தல. அப்ப ஆண்டவரே குற்றப்படுத்தல, நம்ம யாரும் என்ன பண்ண தேவையில்ல, குற்றப்படுத்த தேவையில்லை. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தலாம் அப்படின்றத இங்க நம்ம
கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான காரியம். இயேசு தம்மை தேடும் அனைவருக்கும் அவர்களுடைய கடந்த காலத்தை அவர் பார்க்கறதே கிடையாது. அவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன பண்றாரு? அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் 2வது குறிப்பு நான் 4 சொல்ல வந்தது, கிருபையின் அடிச்சுவடுகள். ரைட். இப்ப 3வது அடிச்சுவடு என்னன்னா மாற்றத்தின் அடிச்சுவடு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆண்டவர் எதுவுமே சொல்லல, போய் அவர் வீட்டுல உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்களேன். இல்ல 6ல இருந்து வாசிங்களேன். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சொல்றாங்க பாருங்க, அந்த கூட்டமே சொல்லுது, என்னடா இந்த ஆளு, இவர் பாவமே இல்லாதவர், இவர் எல்லாருமே மெஸ்ஸியான்றாங்க, கடவுளுடைய பிள்ளைன்றாங்க, பரிசுத்தவான்ன்றாங்க. ஆனா இந்த மனுஷன் யார் வீட்டுக்கு போறாரு? பாவியான வீட்டுக்கு போறாரு. பாவி கூட தானே போவாப்ல, இவர் ஏன் பாவி வீட்டுக்கு போறான்றத குறித்து என்ன பண்றாங்க? அங்கேயும் முறுமுறுக்கிறார்கள். ரைட். அடுத்தது வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும். இதுல 2 நம்ம பிரிக்கணும். முதல் ஸ்டேட்மெண்ட், சகேயு அவர் வீட்டுக்கு வந்தோடனே என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரா? இதே அந்த பணக்காரன் வரான் இயேசுவிடத்துல, ஆண்டவரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்வேன்? நீ நியாய பிரமாணத்தை கடைப்பிடி அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்றான், சிறு வயதுல இருந்து நான் கடைப்பிடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன் சொத்தை, உன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு. அப்ப அவனா சொல்றான், மனம் கசந்து திரும்பி போறான். காரணம் என்ன சொல்றான்னா, அவன் இளைஞனா இருந்தான், இன்னொன்னு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிரும். இங்கேயும் இவர் சாதாரண ஆள் இல்ல, சகேயு. அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவரும் அதிகாரத்தில் உள்ளவருமா இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆள் கிட்ட சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணல, செய்யல. ஏசாமி ஒரு வார்த்தை பேசல. இவனுடைய நிலைமை அப்படி, இவன் எல்லா நிலையிலும் நெருக்கப்பட்டிருக்கிறான். ஒரு அன்பு காட்ட ஒரு உறவு இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறான். ஒருத்தர் தேடி வர்றாரு. அவர் அவர் வீட்டுல உட்கார்ந்த உடனே அவருடைய மனம் மாறுது. ச்சே, இவ்வளவு பணத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேனே, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இதை நான் விற்று ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துறேன்ட்டார். ரைட்டா? அதை விட அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ரைட். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். ரைட். இது என்ன கான்செப்ட்னு புரியுதா நமக்கு? ஏன் ஒரு 4 தனியா கொடுக்கிற அப்படின்னா, பழைய ஏற்பாடுடைய நியாய பிரமாணம் என்ன பண்ணும், நீ ஏதாவது அநியாயத்துக்கு வாங்கியிருந்தா நீ அவனுக்கு எப்படி கொடுக்கணும்? 4 தனியா கொடுக்கணும். இது யாரோட கட்டளை என்றால் மோசையின் கட்டளை. அப்போ பொதுவாகவே இவங்களுக்கு என்ன குற்றச்சாட்டுனா, இந்த ஆயக்காரர்கள் நியாய பிரமாணத்துக்கு எதிரானவங்க, இவங்க நியாய பிரமாணத்தை கடைபிடிக்காதவங்கன்றாங்க. ஆனா இந்த மனுஷன் நியாய பிரமாணத்தை கற்று வைத்திருக்கிறார். எப்படி அவர் சொல்ல முடியும்? நான் வாங்கி இந்த திருப்பி கொடுத்துருக்கலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் தப்பு பண்ணதுக்கு நியாய பிரமாணத்துல என்ன தண்டனை? 4 தனியா கொடுக்கணும் அப்படின்றாரு. அதே யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரைட். இது ரெட்டிப்பாய் தரணும், உயிரோடு அவங்க கிட்ட இருந்தா. 7 வாசிங்க. அதை என்ன பண்ணும்? ரெட்டிப்பா தரணும். இப்போ லேவியராகவும் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
ரைட். அப்போ இது நீ திருப்பி செலுத்துவது எதுக்கு அடையாளம் என்றால் குற்ற நிவாரண பலிக்கு இதுவானது. அது என்னாகும் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ இவ்வளவும் எது சொல்லுதுன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் கரெக்டா இருக்கு. நீ தப்பு பண்ணிட்ட, அநியாயமா வச்சுட்ட, திருடிட்ட, அந்த பொருள் உன்கிட்ட இருக்குது அப்படின்னா நீ 2 தனியா 4 தனியா 5 தனியா நீ கொடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, நான் பண்ணியிருந்தால் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அது என்ன பண்ற, மக்களுக்கு 4 தனியாய் நான் திருப்பி கொடுக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கின்ற முக்கியமான காரியம், சகையு நல்லவன். சகைவு நல்லவன். அவன் கான்பிடென்டா இருக்கிறான், நான் வாங்கி இருந்தா கொடுத்துடுறேன்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான், என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்துற அப்படின்ட்டான். அப்போ அவன் பொறுத்த மட்டும் என்னன்னா, அவன் அநியாயமா வாங்கல. ஏன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அவன் வந்து இஃப் அப்படின்னு தான் சொல்லுவான். வாங்கினது உண்டானால், உண்டானால்ன்றதுக்கு 2 பதில் இருக்குதுங்க. ஒண்ணு ஆம், இல்ல இல்ல. வாங்கி இருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். ரைட்டா? ஒருவேளை இவன் நீதிமானா இருந்து அந்த ரோமர்கள் என்ன வரியை சொல்லியிருக்கிறாங்களோ அதை வாங்கி அதை அப்படியே என்ன பண்ணிருக்கலாம், கட்டி இருக்கலாம். இவன் தனக்காக எதுவுமே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எடுத்து வைக்காமல் இருந்திருக்கலாம். ரைட்டா? அடுத்தது அவன் இன்னொன்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கலாம், எடுத்து வச்சு இருக்கலாம். ஆனா அவன் என்ன முதல்ல என்ன சொல்லிட்டான், சொத்துல பாதிய கொடுத்துறேன்ட்டான். இப்ப மீதி பாதியில என்ன சொல்றான், அதுல நான் ஏதாவது பண்ணியிருந்தா அதுலயே 4 கொடுத்துறேன்ட்டான். அப்ப அவனுக்கு என்னதான் மிஞ்சம், ஒண்ணுமே மிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவனை பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்த பணம், ஆஸ்தி, சொத்து, அதிகாரம், இதை விட அவனுக்கு எது பெருசா இருக்கு, இயேசுதான் பெருசா இருக்கு. எவ்வளவு அழகா அந்த இது வந்து ஒரு சின்ன கதை, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கிறோம். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் ஒளிந்திருக்கு தெரியுங்களா? அவனுடைய செயல்பாடு, அவனுடைய மறுமொழி, அவன் கொடுத்த உத்தரவாதங்கள், இவை எல்லாமே சகையுடைய குணாதிசயங்களும் அவனுக்கு இயேசுவின் மீதான அந்த அன்பும், இயேசு அவன் வீட்டுக்கு வந்ததுனால ஏற்பட்ட அந்த மனமாற்றத்தை பெருசாக விளக்கி சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த வீட்டை இவர்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, இது ஒரு பாவியின் கூடாரம். யார் அந்த பாவினா, சகேயு என்கின்ற பாவி. இப்ப இயேசு அந்த வீட்டிற்குள் வரும்போது அந்த பாவ வீடு தூய்மையாக்கப்படுகிறது. அதான் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரைட். இப்ப அடுத்தது வாசிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. காரணம் என்னன்னா, இவர்கள் ரோமர்களுக்கு வேலை செய்யறாங்க. இவன் பாவி என்று அடையாளப்படுத்தி இயேசு 2-3 இடத்துல அதை சொல்லுவார். அந்த அம்மா கிட்ட சொல்லுவார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தின்வர். அடுத்தது இவனும் ஆபிரகாமின் குமாரன். இவங்க யாரெல்லாம் பாவின்றாங்களோ அவங்களெல்லாம் இயேசு என்ன சொல்றாரு, ஆபிரகாம் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தின்றார். அதுதான் அவருடைய அந்த வேர்ட் பிளே. நீ இவனை பாவின்றியா, நான் அவனை ஆபிரகாமின் குமாரன். இவனை நீ வேசின்றியா, இவளை ஏமாற்றுக்காரன்றியா, அவன் அநியாயக்காரன்றியா, அவன் ஆபிரகாமின் குமாரன் என்கின்ற அந்த ஒரு சாட்சியை யார் கொடுக்கிறார் என்றால் இயேசுவே கொடுக்கிறார். பொதுவா நம்மளை பத்தி நம்ம சாட்சி சொல்லுவோம். ஆனா இங்க இயேசு சகைவை குறித்து சாட்சி சொல்றார். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி. அடுத்தது வாசிங்க. இவன் இழந்து போயிருக்கிறான். இழந்து போயிருக்கான். ஏன் இழந்து போயிருக்கிறான் அப்படின்னா, இந்த சமுதாயம் அப்படி ஆக்கி வச்சிருக்குது. ஒருவேளை அவனுக்கு இருக்கிற நெருக்கடியோ இல்ல அவன் செய்யற தொழிலோ அவனை இந்த கூட்டத்தை விட்டு விலக்கி வச்சிருச்சு. எந்த கூட்டத்தை விட்டு? இவங்களை விட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். இப்ப இது நமக்கு எந்த உவமையை ஞாபகப்படுத்துது? 99 ஆடு இருக்குது. ஒரு ஆடை தேடி சாமி என்ன பண்ணாரு? போறாரு, தேடி போறாரு. அப்ப அந்த ஒரு ஆடு தானே, 99 இருக்கு கிடையாது. அந்த ஒன்னை தேடிதான்
சாமி வந்திருக்கிறார். அப்போ அந்த உண்மையை நாம் யார் வழியாக கற்றுக்கொள்கிறோம் என்றால் சகேயு வழியாக. இந்த உலகத்துல பாவின்றது யாருமே கிடையாது. எல்லா பாவியும் இது ஆபிரகாமின் குமாரர். எல்லா பாவிகளும் ஆபிரகாமின் குமாரத்திகள். கர்த்தர் அந்த பாவிகளை தேடவும் அவர்களை ரட்சிக்கவும் தான் இந்த உலகிற்கு வந்தார் என்ற செய்தியை சகேயு வழியாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த சகேயுன்ற பேர் ரொம்பலாம் வச்சுக்க மாட்டாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் பேரை வைப்பாங்க. ஆனா சகேயு பேர் யாராவது வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஆனா உண்மையிலே ஒரு அழகான ஒரு பேர் சகேயு. ரைட், இந்த இடத்துல நான் நிறைவு செய்கின்றேன்.